ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓணம். இந்த வீடியோ எடுக்கிற நாள் பாத்தீங்கன்னா ஓணம். அதனால நான் ஓணம் கெட்டப்ல ரெடியா இருக்கேன். எப்படி இருக்கு எனக்கு இந்த கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, ஸ்டோரி போட்டிருந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஷின் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க இத்தனை கொஷின்ஸ் வரும்னு. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம்னு எனக்கு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து வேற வேற மாதிரி வந்திருந்தது. அது விட்டுருங்க, நான் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உண்மையாவே ஆர்வமாகவும் கேட்டிருந்தாங்க. நிறைய வந்து வேற வேற வந்திருந்தது. பேட் கமெண்ட்ஸா இருக்கட்டும், பேட் கமெண்ட்ஸ்ன்றதை விட பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி வந்திருந்தது. சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம். நல்ல நல்ல கொஷின் யாரெல்லாம் கேட்டீங்களோ அந்த கொஷின்ஸை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். லைனா வந்து 1 2 3 போட்டு 1 2 3 போட்டு நான் வந்து ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 35 கொஷின் நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலேயே வந்து கொஷின் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நிறைய வந்து ரிப்பீட்டடாவே கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கொஷின். இதுக்கான ஆன்சர் தான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன். நான் ஒன்னொன்னா வந்து உங்களுக்கு படிச்சு நீங்க கேட்ட கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து கொடுக்க போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ கொஷின் ஆன்சர் போலாமா? நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஷின் என்னன்னா, உங்க நேம் என்ன, உங்க ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என் நேம் பிரதீபா, என் ஹஸ்பண்ட் நேம் பாத்தீங்கன்னா விஜய். அதுக்கப்புறம் நிறைய ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் எந்த வீடியோஸ்லயும் நெத்தியில குங்குமம் இல்லாம பண்ணிருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, மேரேஜ்ல ஆயிடுச்சு. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பேசலாங்க, கண்டிப்பா பேசலாம். நான் வந்து யூடியூப்ல லைவ் போடுவேன். கண்டிப்பா லைவ்ல வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து யார் யார் சொல்லியிருக்காங்கன்ற மட்டும் தான், அவங்க பேரெல்லாம் நான் படிக்கல. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்க. கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்கேன். கமெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை தாங்க பண்ணிட்டு இருப்பேன். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல வந்து கண்டிப்பா ஒரு ஹார்ட்டின் தட்டி விடுவேன், லைக் தட்டி விடுவேன். யூடியூப்லயும் அந்த மாதிரி தான். யாராவது ஏதாவது கேட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்க கமெண்ட்ஸுக்கு மேபி ரிப்ளை பண்ணாம இருக்கிறதுனால இப்படி சொல்லியிருக்கலாம். இன்னொரு டைம் போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களை நேர்ல பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, கண்டிப்பா நேர்ல பார்க்கலாம். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களை பார்க்கணும்னு ஒரு சர்ப்ரைஸா ஒரு சப்ஸ்கிரைபர், அது நானா கூட இருக்கலாம், உங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா வரலாங்க. எங்க வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லிட்டு டீ காஃபி வச்சு கொடுப்பேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிப்பா வரலாம். பட் டீசெண்டா நடந்துக்குவீங்க அப்படின்னு கண்டிப்பா வரலாம். இன்னொருத்தவங்க வந்து சாங் செலெக்ஷன் குட். சாங் எல்லாம் யார் செலக்ட் பண்றாங்க? எல்லா சாங்குமே நான் தாங்க செலக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து சாங் செலெக்ஷனுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்படி பண்ணு அந்த அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு என்ன சாங் ஸ்க்ரோல் பண்ணுவேன் இல்லையா, அப்போ எனக்கு என்ன சாங் வருதோ அதை வந்து நான் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். ரொம்ப அதுக்கு மெனக்கெட்டு நான் சாங்கெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன். நிறைய விளாக், டெய்லி ரொட்டீன், ஸ்கின் கேர் போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விளாக், டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் போடுறேன். போட்டா பாக்குறீங்களான்னு தான் தெரியல. கண்டிப்பா போடுறேங்க. உங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பிஇங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க? என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் தாங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து நார்மலா நிறைய பேர் கேட்டுக்கு, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எழுதி வச்சிருக்கேன் இங்க. நான் எந்த ஊருன்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். நான் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி, திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். அதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு லவ் மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. லவ் மேரேஜ் அப்படின்னு இல்லைங்க. அவங்களுக்கு பார்த்தது பிடிச்சது, பிடிச்சி எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க. எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்ல ஒரு 6 months அப்படியே கேட்டுட்டு பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க, மேரேஜ் ஆச்சு. அப்படிதான் லவ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள ஏன் வீடியோஸ்ல காட்ட மாட்டீங்க?
நல்ல கொஸ்டின். ஃபேமிலியில இருக்கவங்கள ஏன் வீடியோல காட்ட மாட்டேன்னா, மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். நான் என் குழந்தைங்கள கூட அவ்வளோக்கா வீடியோல கொண்டு வர மாட்டேங்க. இது வந்து நான் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் தான் எதையாவது என்னுடைய திறமையை காட்டணும்னு தான் நான் சேனல் ஆரம்பிச்சேன். எல்லாரையும் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு வாங்க வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கா விருப்பம் இருந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். நான் வந்து ஒரு வீடியோக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியாரை போய் கூப்பிட முடியாது, எங்க அம்மாவை போய் கூப்பிட முடியாதுல்ல. ஸோ இதுக்காக தான். உங்க 2 பாப்பாவும் ரொம்ப கியூட்டு. திருஷ்டி சுத்தி போடுங்க. ஓகேங்க, கண்டிப்பா சுத்தி போடுறேன். ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் உங்களுடைய பிக் ஃபேன் அக்கா. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ ஸோ மச். தங்கச்சி உன்னை பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நான் என்ன கொஷின் கேட்க, இதுவே மை கொஷின். ஓகே அண்ணா, என்னை பத்தி தெரியும்னா ரொம்ப சந்தோஷம் அண்ணா. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. யூடியூப்ல இருந்து எவ்வளவு ரெவென்யூ வருது? இந்த வீடியோ லாக்ஸ் கணக்குல போச்சுன்னா சொல்றேங்க எவ்வளோ எவ்வளோ ரெவென்யூ வருதுன்னு. சரிங்களா? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? எனக்கு தங்கச்சி இல்லைங்க, நான் ஒரே பொண்ணு தான். என் கூட பிறந்தவன் ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் ரீல்ஸ் பண்ண ஆசைப்பட்டீங்க? நான் ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா யூடியூப்ல இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல தான் உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 6 மந்த் 8 மந்த்தா தான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் 1 இயரா தான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கும் இன்ஸ்டாகிராம் பிரைவேட்டா இருந்தது. யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறதுனால பப்ளிக்கா மாத்தி அதுலயும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். பயம்ங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறதுக்கு. உங்க போஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். Your favorite subscriber in your channel must answer but with only one name. இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இதுல இருந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. சொன்னாலும் நல்லா இருக்காது. ஓகேவா? எல்லாருமே எனக்கு பிடிக்கும். உண்மையாவே தங்கச்சி, அக்கா, சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே எனக்கு பிடிக்குங்க. எல்லாருமே பிடிக்கும். சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிடிக்கும். நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஹாட்டா இருந்தா நல்லா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் இது. சாரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் சொன்னதுக்கு சாரி வேண்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதுதான். ஓகேவா? உங்களுக்கு திருமணம் அதாவது நிறைய பேர் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. உங்கள் இளமைக்கு என்ன காரணம்? எனக்கு ஒன்றும் வயசு ஒன்றும் ஆயிடலைங்க. இளமை எனக்கு ஒரு 40 வயசு 45 வயசு ஆயிடல. ஓகேவா? அதனாலதான் இளமையா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டீங்க? சீக்கிரம் எல்லாம் மேரேஜ் பண்ணல, கரெக்டா தான் பண்ணோம். உங்க ஹஸ்பண்ட் கூட ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் கூட கண்டிப்பா வந்து ரீல்ஸ் போடுறேன். டைம் இருக்கிறது இல்லைங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கு. அவங்கள வந்து அப்போ அந்த நேரத்துல அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு நம்ம ரீல்ஸ் எடுத்து டைம், அவருக்கும் வந்து கஷ்டம், அது எனக்குமே கஷ்டம். ஸோ அதனாலதான் அவங்க வர்றதில்ல. ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வந்திருப்பாங்க. நீங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் லைவ்ல கமெண்ட் பண்ணா படிக்க மாட்டீங்க. நான் எதுவுமே தப்பா கமெண்ட் பண்ணல. ஐயோ சாரிங்க. நீங்க கமெண்ட் பண்ணா படிக்க கூடாது அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது. கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்துட்டே இருக்கும், ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். அப்படின்னும் போது என்னால வந்து எல்லாருடைய கமெண்ட்ஸுமே வந்து படிக்கணும்ன்றது அது வந்து சாத்தியமே இல்லை. குறிப்பிட்ட சில பேர் வந்து என்னோட நிறைய நாள் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க, நிறைய நாள் சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க ஐடி பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். நீங்க வந்து புதுசா வரும்போது நீங்க உங்களோட ஐடி எனக்கு தெரியாது. உங்களுக்கு கீழே அவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு அவங்களோட ஐடி தான் தெரியுது. ஸோ அதனாலதான் நிறைய கமெண்ட்ஸ் போறதுனால தான். கம்மியான கமெண்ட்ஸா இருந்துச்சுன்னா நான் எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிச்சிருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க. உங்கள் பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்குலாம் மேரேஜுக்கு முன்னாடி நிறைய இருந்ததுங்க. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் பொழுதுபோக்கு அப்படின்றதே ஒரு வந்து இல்லாம இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பொழுதுபோக்கு அப்படின்னா கொஞ்சம் நான் வந்துட்டு மியூசிக் கேட்பேன், புக்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இதுதான். யூடியூப்ல இருந்து என்ன ரெவென்யூ வந்திருக்கு, நிறைய பேரு அதுதான். உங்களுக்கு எந்த ஊரு, ஹஸ்பண்ட் நேம், குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, 2 குழந்தைங்க இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர் கூட செல்ஃபி எடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தாராளமா வந்து செல்ஃபி எடுக்கலாம். நான் ஃபேமிலியோட தான் இருப்பேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட தான் எங்க போனாலும் வெளியே போவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எடுக்கலாம்.
அவ்வளவுதாங்க. கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் படிக்கல. நீங்க ரீல்ஸ் பண்றதுனால உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? உங்க ஹஸ்பண்ட் பர்மிஷனோட தான் நீங்க ரீல்ஸ் பண்றீங்களா? கண்டிப்பாங்க. எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய பர்மிஷனால தான் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, எல்லாருக்குமே ஓகே தான். நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, திருடலையே, போய் சொல்லியே, நம்மளுக்கிட்ட இருக்க டேலண்ட்டை நம்ம காட்டுறோம், அவ்வளவுதான். நம்மளோட டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதோ அதை காட்டுறோம், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? அவ்வளவுதான். அப்புறம் வேற உங்க பொழுதுபோக்கு படிச்சுட்டேனா? அவ்வளவுதாங்க. எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இத்தனை கொஸ்டின் கேட்பீங்கன்னு நான் நினைக்கல. அவ்வளவுதான். இத்தனை பேர் இத்தனை கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. கண்டிப்பா ஒரு 100க்கு மேலேயும் கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான்லாம் நினைச்சேன், நான்லாம் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டா யாரு வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க? ஒருத்தர் 2 பேர் கூட பண்ண மாட்டாங்களே, இல்ல எப்படி நான் கொஸ்டின் ஆன்சர் செலக்ட் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கொஸ்டினுக்கு மேல அதுல வந்து ஒரு ஒரு 30-40 கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி இருந்தது. அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்ல கொஸ்டின்ல மட்டும் செலக்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டது பாத்தீங்கன்னா இதேதான். உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, ஏஜ் என்ன, உங்களுடைய ஊர் என்ன, உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்ன, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இதே தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருந்தீங்க? இதுதான் மோஸ்ட்லி வந்த கொஷின்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ கொஷின் வந்து கேட்டதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கேளுங்க, நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.